மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தமிழ் வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வகுப்பிலே நம்ம இயல் 3 உள்ள செய்யுள் பகுதி, உரைநடை, விரிவானம், இலக்கண பகுதி எல்லாவற்றையும் முடித்து விட்டோம். எல்லா வினாக்களையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் படித்து வைத்துக் கொண்டால் மட்டும்தான் தேர்வுக்கு முழு மதிப்பெண்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற முடியும். புக்கு பின்பாக இருக்கிற வினாக்களை படித்து கொண்டு அதை மட்டும் படித்துக் கொள்ளாதபடி புத்தகத்தை ஒரு முறை தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். புத்தக உள் வினாக்கள் அநேக வினாக்கள் கேட்கப்படுகிறது. ஆகவே அதை நீங்கள் படித்துக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயல் 3 இருக்கக்கூடிய இந்த மொழித்திறன் பயிற்சி, பின்னால் இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ படிக்க போகிறோம். சரி, இப்போ எல்லாருமே கொஞ்சம் புத்தகத்தை எடுங்க. பக்கம் 69 இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம், சான்றோர் சித்திரம். சில நேரங்களில் இதுலேருந்து நமக்கு சில வினாக்கள் கேட்கப்படுது. எப்படி வினாக்கள் கேட்கலாம், அதனால் இதை நீங்கள் இந்த பகுதியை படித்து நீங்கள் செய்தியை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பரிதிமார் கலைஞரை குறித்து அந்த சான்றோர் சித்திரத்தில் வருகிறது. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர். பாடத்தில் மனம் ஒட்டாது கவனமின்றி இருந்த மாணவர் ஒருவரிடம், நமது சொற்பொழிவை பொருட்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய். நீ இங்கிருந்தால் உனக்கோ பிறருக்கோ பயனில்லை. இங்கிருந்து உன்னால் செய்யப்படும் பொருள் இல்லை. ஆதலால் வகுப்பிலிருந்து வெளியேறுக என நயம்பட உரைத்து வெளியேற்றினார். அவர்தான் திராவிட சாஸ்திரி என்று சீவை தாமோதரனால் போற்றப்பட்ட பரிதிமார் கலைஞர். அவர் தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவத்துவான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். பிறகு FA தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் BA பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கத்தை பரிசாக பெற்றார். 1893 ஆண்டு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார். ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவெளி 40 நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலையும் ஏற்றியுள்ளார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் ஏற்றார். இவரது தனி பாசுர தொகை என்னும் நூல் G. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. மு.சி. பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞான போதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் இதழாக திகழ்ந்தது. தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் இவரே. பின்னாளில் 2004 ஆண்டு நடுவண் அரசு தமிழ் மொழி உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது. பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயணர் என்ற வடமொழி பெயரை தமிழில் பரிதிமார் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த இவர் தம் 33வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். தமிழை செம்மொழி என்று நிறுவி அவர் எழுதிய கட்டுரையின் கீழ்வரும் சில வரிகள் அவருடைய உரைநடை ஆற்றலை தெரிவிக்கும். உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையிலிருந்து, பிற மொழிகளுக்கு தலைமையும் மிக்க தமையும் உடைய மொழி உயர்மொழி, தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்த தனிமொழி, திருந்திய பன்ம சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆகிய தமிழ் உயர்தனி செம்மொழியாம். இது செம்மொழிக்குரிய அந்த இலக்கணத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு தமிழாக்கம் பாருங்க. ஆங்கிலத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம தமிழாக்கம் செய்யணும். சில நேரங்களில் நம்ம அந்த 12 மார்க்குக்கு 5 வினாக்கள் கொடுத்து 3 எழுத வேண்டும் அல்லவா, அந்த இதில் இப்படிப்பட்ட சில வினாக்கள் கேட்கலாம். தமிழாக்கம் தருக. இது நம்ம என்ன செய்யணும், நீங்கள் அதை நிதானமாக படித்து பார்த்து அதனுடைய பொருளை நம்ம என்ன செய்யணும், தமிழை எழுதணும். மனித குலம் வளர்ச்சியின் அடிப்படையில் கல்வி என்பது இறுதியான ஒன்றாக இன்னைக்கு
இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம என்ன செய்யுது இன்னைக்கு இந்த இது நம்ம சொல்லிக் கொடுக்குது. அப்புறமா வந்து இலக்கிய நயம் பாராட்டல். நம்ம இலக்கிய நயம் பாராட்டல்னு சொல்லும்போது நம்ம சின்ன வகுப்பிலே படிச்சிருக்கோம். பாடலை படித்து பார்த்து அதில் புதையுண்டிருக்கிற நயங்களை நம்ம வெளிக்கொணர்ந்து எழுதுவதுதான் இலக்கிய நயம் பாராட்டல். பாடலை வந்து மேலோட்டமாக படிக்காமல் அதில் உள்ள இருக்கக்கூடிய நயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடித்து எழுதணும். இப்போ திரண்ட கருத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த பாடல் வந்து என்ன சொல்லுது பாருங்க. நாமக்கனுடைய பாடல், பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னாலே தள்ளி புறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்து உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ, கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனோடு வள்ளுவனோடு சுட்டி காட்டி நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வ கவி பாரதியோர் ஆசான். நம்ம என்ன செய்யணும், முதலாவது இதை படிக்கும்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும், பாடலை ஒரு 2 முறைக்கு 3 முறை அப்படியே பொறுமையாக என்ன செய்யணும், நம்ம இதை வாசித்து அதுக்கு பொருளை நம்ம புரியும்படி வாசிக்கணும். நம்ம என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்வோம், திரண்ட கருத்துன்னு சொல்லும்போது பாடலுடைய அந்த நம்ம புரிந்த அந்த கருத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு பத்தியாக திரட்டி எழுதுவது திரண்ட பாடலுடைய கருத்து திரட்டி எழுது திரண்ட கருத்து. நாம் தாய்மொழியாகிய தமிழை பின்னுக்கு தள்ளி நம்ம என்ன செய்கிறோம், பிறமொழிக்கு சிறப்பு செய்த தவற நீக்கி தமிழ்மொழி உலக மொழிகளில் இனிய மொழி, அம்மொழியை வந்து கற்று அதன் இனிமையை நம்ம காண்பாய் என்று கூறி கம்பனும் வள்ளுவனும் சிறந்த தமிழ் கவிஞர்கள் என்ற உண்மையை வந்து நமக்கு தெரிவித்தவர்கள். ஆதலால் பாரதி ஒரு ஆஸ்தான் என்கிறார் நாமக்கல் கவிஞர் பாடல சொல்றாரு. இது வந்து இந்த என்னது திரண்ட கருத்து. இனி மைய கருத்துன்னு சொல்லும்போது என்ன சொல்லுது, தமிழ்மொழி உலக மொழிகளும் இனிய மொழி, கம்பனும் வள்ளுவனும் சிறந்த தமிழ் கவிஞர்கள் என்ற உண்மையை நமக்கு தெரிவித்தவர். அதனால பாரதி ஒரு ஆசான் என்கிறார் நாமக்கல் கவிஞர். பிறகு இதுல வந்து நம்ம இந்த பாடலை வந்து மோனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்யுள்ள வந்து அடிகளிலோ சீர்களிலோ என்னது முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. எதுகைன்னு சொல்லும்போது என்னது அதனுடைய 2ஆம் எழுத்து சீர்களிலோ அடிகளிலோ 2ஆம் எழுத்து ஒன்று போல தொடுப்பது என்னது எதுகை. இதில் வந்து ஒவ்வொரு முதல்ல நம்ம அடியை பார்க்கணும், அப்புறம் சீரை பார்க்கணும். இதுக்கு ஒரு பாடல் நம்ம வந்து ஒரு நாள் என்ன செய்வோம், இதுக்கு இதை மட்டும் ஒரு வகுப்பில் நம்ம என்ன செய்வோம்னாலும் பார்க்கலாம். அப்புறம் வந்து சந்தம் சொல்லும்போது என்ன அர்த்தம், சந்தம்னா அழகு, இனிய, ஓசை இதெல்லாம் பொருள்படும். பாடலுடைய அடியை நம்ம என்ன செய்வதில் எழுவோம், என்சி கழி நெடில் ஆசிரியர் விருத்தம் எழுசீர், இதில் வந்து இதெல்லாம் இந்த விருத்த பவல் அமைந்த பாடலாக அமையும். அப்புறம் அணின்னு சொல்லும்போது இதில் வந்து தமிழை வந்து தாயாக உருவம் பண்ணியிருந்தாலும் உருவக அணி நம்ம சொல்லலாம். உருவக அணி சுவை வந்து என்னது பெருமித சுவை. இப்படி நம்ம வந்து ஒரு திரண்ட கருத்து இல்லாமல் போக ஒரு 4 தலைப்புகளை நம்ம என்ன செய்யணும், எழுதும்போது அந்த 4 மதிப்பெண்கள் நம்ம என்ன செய்ய முடியும், பெற முடியும். அப்புறம் வந்து ஒரு வினா கொடுத்துருக்கு பாருங்க, எங்களுக்கு ஓர் ஆறுண்டு, கவிதையை படித்த பின் அக்கவிதை கிளர்த்தும் உணர்வுகள் குறித்து விழிப்புணர்வு உரை நம்ம என்ன செய்யணும்னா எழுதணும். இந்த கவிதையை படித்து அந்த கவிதை நமக்கு உணர்த்தக்கூடிய உணர்வுகளை வந்து குறித்து ஒரு விழிப்புணர்வு உரையை நம்ம என்ன செய்ய எழுதணும்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆறுண்டு, மணல் பரப்பாய் விருந்து கிடக்க, ஓணான்கள் முட்டையிட, கள்ளிகள் பிழைத்திருக்க, பிள்ளைகள் விளையாட, பன்றிகள் மேய்ந்திருக்க, வானத்தில் மேகம் உண்டு, சூரியனில் மழையுண்டு, காகமோ குருவியோ நிழல் ஒதுங்க, ஆரங்கும் உள்மரம் உண்டு, எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு, ஆற்றுக்கோர் ஊருண்டு, ஊருக்கோர் ஜனமுண்டு, வாழ்வை போல் ஒன்றுண்டு. இளங்கோ கிருஷ்ணன் அவருக்கு வந்து அவருடைய ஒரு கவிதைங்க பார்க்கணும்ல. இப்போ வந்து இந்த நம்ம என்ன செய்யணும், இந்த பாடலை படித்து பார்த்துட்டு இது நமக்கு மனதில் உணர்த்தக்கூடிய உள்ள தன் கிளர்ச்சிகளை நம்ம என்ன செய்யணும், ஒரு பகுதியை எழுத கேட்டுக்கிறாங்க இல்லையா. என்ன செய்யணும், விழிப்புணர்வு உரை ஒன்று எழுதணும். மழை காலத்தில் பெய்யும் பெரும் மழையை தேக்கி வைக்க நம்மிடம் அணைகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. மழை நீர் ஆற்றுல சென்று வீணை கடலில் கலந்து விடுகிறது. மரங்கள் வெட்டப்படுவதாலும் நெகிழிகளின் ஆக்கிரமிப்பினால் என்ன செய்யப்படுது, மழை வளம் நிலத்தண்ணீர் வளமும் குறைஞ்சி போய்விட்டது. அதனால வேளாண்மை குறைந்து பிழைப்பதற்கு கூட நமக்கு இன்னைக்கு வகையற்றதாக நம்ம வாழ்க்கை மாறிவிட்டது. இந்த நிலை மாற நம்ம என்ன செய்ய, மரம் நட வேண்டும்.
தடுப்பணைகள் பெருக வேண்டும், நீர் உறிஞ்சும் முள் மரங்களை அமைக்கப்பட வேண்டும், நெகிழிகளின் பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டுங்கிற செய்தியை வந்து நமக்கு இந்த கவிதை சொல்லுது. இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு செய்தியை நம்ம எழுதணும். அடுத்து வந்து வலின மெய்களை இட்டு நீக்கி எழுது. வலின மெய்ன்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், முதல்ல படிச்சிருப்போம், இந்த இக்கு, இச்சு, இட்டு, இப்பு, இந்த 4 எழுத்துக்கள் எங்க மிகுந்து வரும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், போடணும். சில இடங்கள்ல வந்து வராது, அதை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த கீழ்காணும் சொற்களில் உள்ள வாக்கியத்தில் உள்ள வலினமைகளை இட்டு நீக்கி எழுது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும், இட்டு நீக்கி தேவைன்னா போடணும். போட்டு நம்ம என்ன செய்யணும், போடணும் எடுக்கணும். நம்ம தேர்வு கேட்கும்போது நம்ம தேவையில்லாமல் இருக்குன்னா அந்த எழுத்தை வெட்டி என்ன செய்யணும், ஒரு கோடு போட்டு காட்டணும். இல்லை அந்த தேவையில்லாமல் இருந்தா நம்ம எழுத்து போட்டோன்னு சொன்னா அந்த எழுத்தை வந்து கோடு போட்டு என்ன செய்யணும், அதை எழுதி காட்டணும். அப்போதான் அந்த நம்ம பேப்பர் வந்து திருத்தவங்களுக்கு தெரியும். இல்லை தேவை இல்லைன்னா அப்படியே அடிச்சிட்டு அல்லைன்னா அந்த எழுத அப்படியே நீங்க சும்மா அப்படின்னு கோடு போட்டு காட்டணும். அல்லைன்னா என்ன செய்யணும், நம்ம எழுதுனா அவங்களோட இட்டு வருது அப்படின்னு சொன்னா அதை எழுதிட்டு என்ன செய்யணும், கீழே அடிக்கோடு போட்டு காட்டணும், மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்க, இதுல வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல, என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீது தான். அப்ப அதுல அந்த புதிய இத்து வராது, புதிய தலைமுறை மீது தான். அவர்கள் அதுல இப்பு வரும், எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை, அதுல இப்பு வரும், சிங்கத்தை போல எதிர்கொண்டு, இத்து வராது, எதிர்கொண்டு தீர்ப்பார்கள், அதுல இத்து வராது. அப்போ எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய், நிறைய தன்னம்பிக்கை கொள். இல்லை இதுல வந்து எத்தனை முறை நீ மற்றவர்களை முன்னேறி செல்வதனை இக்கு வரும், செல்வதனை கண்டு ஒன்று செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய், நிறைய நம்பிக்கை கொள்ளுதல் ஒரு இக்கு வரும், அந்த நம்ம எழுதி அடியில கீழே கோடு போட்டு காட்டணும். அப்புறம் நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும் அடிப்படை தேவையாகும். அப்ப இதுல வந்து கூர்ந்த இக்கு வராது, தரத்தை பொறுத்துக்கு இப்பு வரும், அறிவை இப்பு வரும், அடிப்படை தேவையாகும் இத்து வரும். இப்படி நம்ம என்ன செய்யணும், இப்படி வந்து எங்க நம்ம வலிமைகள் தேவையோ அங்க போட்டு எழுதிட்டு கீழே ஒரு அடிக்கோடு போட்டு காட்டணும். தேவையில்லைன்னு சொன்னா அடிச்சுட்டு, இல்லைன்னா அந்த எழுத்து அப்படியே விட்டுட்டு கீழே கோடு போட்டு நம்ம என்ன செய்யணும், காட்டணும். அப்பதான் அதுல உள்ள அதை நமக்கு எழுத முடியும், இந்த மதிப்பெண்ணை வாங்க முடியும். ஏனே கீழ்காணும் பகுதியை படித்து அறிவிப்பு பலகைக்கான செய்தியை உருவாக்குக. ஒரு பகுதி கொடுத்துருக்குறாங்க, இதை படிச்சு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், அறிவிப்பு பலகைக்கான ஒரு செய்தி நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். வேர்கள் விடுதலை சந்திக்கும் விழா மே 5, 2019 திருச்சிராப்பள்ளி நடக்குது. இதை என்ன செய்யணும், இது வந்து அப்படியே நம்ம என்ன செய்யணும், வேலை காரணமாக வெளிநாடுகளில் பிரிந்து வாழும் அறிவிப்பு பலகை செய்தி. வணக்கம், வருகிற மே 5, 2019 திருச்சிராப்பள்ளியில் வேர்கள் விழுதுகள் சந்திக்கும் விழா என்ற பெயரில் ஒரு விழா நடைபெறுகிறது. இதை வந்து என்ன செய்யணும், ஒரு பத்தியா நம்ம என்ன செய்யணும், ஒரு அறிவிப்பு பலகைகள் எழுதுற மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், அறிவிப்பு பலகை செய்தின்னு போட்டு நம்ம என்ன செய்யணும், எழுதணும். உடனர்கள் பிறகு வந்து நடைபெறுகிறது. வேலை காரணமாக வெளிநாடுகளில் பிரிந்து வாழும் உறவினர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. அதில் திருச்சி உறையூரை சேர்ந்த அன்பு நகரில் வசிக்கும் திரு தங்கவேல் பொன்னம்மாள் இணையரின் 3 தலைமுறைகள் வழித்தோன்றல்கள் சந்திக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. தங்கவேல் அவர்களின் கொள்ளு பேத்தி செல்வி கண்மணி அவர்கள் ஒருங்கிணைக்கும் இவ்விழாவில் தங்கவேல் பொன்னம்மாள் அவர்களின் மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ளு பேரன்கள், கொள்ளு பேத்திகள் சந்தித்து பெரியவருடன் வாழ்த்து பெறுகிறார்கள். இந்த செய்தி வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு அறிவிப்பு பல செய்தி மாதிரி எழுதணும். அப்புறம் ஒரு பட்டிமன்ற செய்தி, தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவர் உறவினர்களா நண்பர்களா, இப்படி நம்ம சொல்லுவோம் பட்டிமன்றம். இதுல வந்து நடுவர் இருப்பாங்க. அப்புறம் 2 செய்தி இல்லையா, என்னென்ன செய்தி, தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவர்கள் உறவினர்களா நண்பர்களா என்ற அந்த ஒரு செய்தி வந்து அது வந்து நம்ம இப்படியெல்லாம் தேர்வுல கேட்கறது வாய்ப்பு இல்லை, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் வந்து ஒரு சுழிக்குளம் சொல்லிவிட்டு ஒரு பழம் இருப்பாங்க, நமமதி மேய்விடவே வசிக்குற லுடனட
மகுடன ருளடுவி திறனறி வரலுமை இப்படிங்கிற ஒரு சுழிக்குளங்கிற செய்தி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், அந்த அந்த பிக்சரில் கூடிய இதை வந்து நம்ம பார்த்து எழுதணும். சுழிக்குளம் பிறகு வந்து இப்போ பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து, இது வந்து முக்கியம். இது வந்து வினா தேர்வு கேட்கப்படும். பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களை ஆக்குக. பாருங்க, பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக ஆக்குக. இது வந்து நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் இல்லையா, குமாரன் வீடு பார்த்தேன், குமாரனை வீட்டில் பார்த்தேன், ஐயில் பார்த்தேன், ரெண்டும் சேர்க்கும் போது வேற்றுமை உறுப்புகள். மாறன் பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும், மாறனின் பேச்சுத்திறனை யாரால் வெல்ல முடியும். போட்டி வெற்றி பெற்று கலை செல்வி பாராட்டுகள் குவிந்தன. போட்டியில் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தன. காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். காலை எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். அனைவர் அன்பு அழைத்தவன் துன்பம் தர யார் மனவர். அனைவரையும் அன்பால் அழைத்தவனுக்கு துன்பம் தர யாருக்கு மனம் வரும். சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். இந்த செய்திகள். அப்புறம் வந்து கீழே படிப்பை பயன்படுத்தும் உணவகத்தில் உள்ளது. லாபி ஓய்வறை, செக் அவுட் வெளியேறுதல், டிப்ஸ் அப்படின்னா சிற்றீகை, மினி மீல்ஸ்னா சிற்றுணவு. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மதிப்பு எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து பாருங்க, அறிவு விரிவிசை கம்பரியார், வா சுபமாணிக்கம், சக்கரவர்த்தி திருமகள் ராஜாஜி. அப்புறம் வந்து வயர்கள் பூமணி, சிறுகதை தொகுப்பு சிறை அனுராதா ரமணன், புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. இந்த செய்திகளை நம்ம எல்லாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மூன்றாவது இயல் நம்ம முழுவதுமே முடித்து விட்டோம். என்ன செய்ய வேண்டும் மாணவர்களை, நீங்கள் அதில் உள்ள எல்லா வினாக்களையும் தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். ஒரு மதிப்பெண் வினா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அதனுடைய பலவழி தெளிக, இலக்கண தேர்ச்சிகள், மொழித்திறன் பயிற்சி, புத்தக பின் வினாக்கள், அதுபோல் உள்ள இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்ய படித்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் நீங்கள் முழு மதிப்பெண்களை பெற முடியும். இப்போ நம்ம வந்து இயல் 3 முடித்தோம். அதில் உள்ள திருக்குறளில் உள்ள அந்த முகவுரை மட்டும் நம்ம இந்த வகுப்பில் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் படிக்க போகிறோம். அப்புறம் அடுத்த வகுப்பில் திருக்குறளை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். வாழ்வியல் சார்ந்த செய்திகளை கூறக்கூடிய திருக்குறள் பக்கம் 73 இருக்கக்கூடிய திருக்குறளை குறித்து நம்ம செய்திகளை நம்ம இந்த வகுப்பு என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் படிக்க போகிறோம். பொதுவாக திருக்குறள் என்று சொல்லும்போது நம்ம என்ன யோசிப்போம், அதில் கொஞ்சம் மனப்பாட பாடல் இருக்கும், அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் நம்ம வாழ்வியல் சார்ந்த செய்திகள், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அநேக செய்திகள் 7C குறுகிய 2 அடிகளில் 7 சீர்களில் வந்து மிக தெளிவான செய்தியை வந்து தன்னகத்தை கொண்ட ஒரு உலக மக்களால் போற்றப்படக்கூடிய உலக பொதுமறை நடக்கக்கூடிய திருக்குறள். திருக்குறளை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பகுதியில் படிக்க போகிறோம். சரி, பாருங்க, இதனுடைய நூல்வெளி நம்ம பக்கம் 76 எடுங்க. நூல்வெளி நம்ம பாடத்தை படிக்கும் போது நூல்வெளி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த பாடலை படிக்கலாம். நூல்வெளி. திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது. அதாவது திருக்குறள் சொல்லும்போது சிறந்த குறள் வெண்பாக்கள் 2 அடி வெண்பா அப்படின்னு இப்போ குறள் வெண்பாக்களான நூலாக இப்பெயர் பெற்றது. இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 மேற்கணக்குனா சங்க நூல்கள், 8 தொகை 10 பாட்டு, அந்த 18ஐயும் மேற்கணக்குன்னு சொல்லுவாங்க. கீழ்கணக்கு 18 கீழ்கணக்கு. நாலடியா, நான்மணிக்கடிகை, இன்னா 40, இணைவு 40, கார் 40, கலவழி 40, ஐந்தனை 50, ஐந்தனை 70, திரிகடுக்கும் ஏலாதி, இப்படிப்பட்ட நிறைய ஒரு 18 நூல்கள் வரும்.
இந்த 18 நூல்களும் 10 கீழ்கணக்கு, இதெல்லாம் நீதி நூல்களும் இருக்கு. அதில் திருக்குறள் ஒன்று. குறள் 2 அடி வெண்பா. குறள்னா என்ன அர்த்தம்? 2 அடி வெண்பா. திரு சிறப்பு அடைமொழி. ஒரு அடைமொழி, திரு என்கிறது ஒரு சொல்லுக்கு முன்னால சிறப்பு அடைமொழி பெற்று வந்திருக்கு திருக்குறள். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகு பெயர். அப்போ திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகு பெயர் ஆகும். குறள் உலக பொது மறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம் பிற நாடுகள் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வின் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். அப்போ இந்த திருக்குறள் ஒரு உலக பொதுமறை என்கிற உலகத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு உலக பொதுமறையாக, எல்லாருக்கும் பொதுவான செய்திகளை சொல்லுகிற ஒரு பொதுமறையாக இன்னைக்கு அது விளங்குகிறது. அற செய்திகள், தமிழர் திருமறை, அப்புறம் இதுக்கு நிறைய இன்னும் பெயர்கள் சொல்லுவாங்க. முப்பால், உத்தரவேதம், வாயிலை வாழ்த்து, எனக்கு நிறைய பெயர்கள் எல்லாம் உண்டு. மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் தான் இந்த நூல். இல்லை, மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் தான் இந்த நூல், இந்த திருக்குறள். பிறகு ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் என்கிற உலக மொழிகள் பலவற்றிலேயும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல், இந்த நூல். இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் பல மொழிகள் அந்த திருக்குறள் இன்னைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஆலும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி. இப்போ ஆலமரத்தினுடைய குச்சி, வேலை மரத்துடைய குச்சி நம்ம பல் துவக்கும் போது அது நம்ம பல்லுக்கு உறுதியாக இருக்கிறது. அதுபோல நாலடியார், நாலடியார், ரெண்டுன்னு சொல்லும்போது 2 வெண்பா திருக்குறள். இந்த ரெண்டுமே சொல்லுக்கு உறுதி இல்லை, அதில் நிறைய ஆழமான கருத்துக்கள் சொற்கள் அதில் மீதிருந்தாலும் சொல்லுக்கு உறுதியாக இருக்கிறது. பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்கின்ற. பழகு தமிழ் சொல் அருமை 4 என்னும் பழமொழிகள் இந்நூல் பெருமை விளக்கின்றன. இவற்றுள் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். அப்போ 4 என்றால் என்ன அர்த்தம்? நாலடியார். அப்புறம் நூல் இது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். இந்த திருவள்ளுவருக்கு நிறைய திருவள்ளுவருக்கு நிறைய வேறு பெயர்களெல்லாம் உண்டு. நம்ம படிச்சிருப்போம், சின்ன வகுப்பில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம் இல்லையா? நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், நான் முகன், பிறகு மாதானு பங்கி, பிறகு சென்னா போதர், பெரு நாவலர், பொய்யில் புலவர், இப்படி நிறைய வேறு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டு. இவருக்கு பிறந்த காலம் இதெல்லாம் நிறைய நம்ம நல்லா படிச்சிருக்கோம். இப்போ இவருக்கு இது உரை எழுதினவர்கள் பாருங்க, இவங்க இந்த திருக்குறள் உரை எழுதின பதிமுறை பற்றி இந்த பகுதி நம்ம சொல்லுது பாருங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேல் அழகர், திருமலையார், மல்லர், பரி பெருமாள், காளிங்கர், வள்ளுவர், மூக்கு எல்லையுரை செய்தார் இவர். இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணாங்க? திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்னு சொல்லுவாங்க என்று ஒரு பழம்பாடு திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை தருகிறது. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1912. அப்போ இந்த ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ? 1812, சுமார் 208 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்புறம் பாருங்க, இந்த திருவள்ளுவரை புகழக்கூடிய பாரதியாருடைய அந்த வாக்கியத்தை பாருங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாங்குகள் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடு என்று சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்த வள்ளுவர். இந்த வள்ளுவரை பற்றி சொன்னது யாருன்னா பாரதியார். அப்போ தமிழ்நாடு என்று முடிகிற அந்த சொல் வரக்கூடிய அந்த வாக்கியம், அந்த பாடலடியை புகழ்ந்து சொன்னவர் யாரு? பாரதியார். மறந்துடக்கூடாது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்கள் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னவர் பாரதியார். இனி வையகமே, பாண்டிச்சேரி புதுவையில் பிறந்த பாரதிதாசன் இல்லையா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னவர் யாரு? நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் புதுச்சேரியில் பிறந்த யாரு? பாரதிதாசன். அப்போ வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னவர் பாரதிதாசன்.
வள்ளுவன் தன்னை உலகனுக்கு இந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னவர் யாரு? இந்த பாரதியார். தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையிலேயே கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இவருடைய கன்னியாகுமரியில் வந்து தமிழக அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கு, அமைத்திருக்கிறது. நம்ம அநேக நேரத்தில் பார்த்துருக்கோம். திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இனி வந்து நம்ம இந்த இதனுடைய பிரிவுகளை பற்றி பார்ப்போம். பாருங்க, அதனுடைய பால் 3 பிரிவுகள் அப்படின்னு பிரிவுகள்னு சொல்லுவோம். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். மொத்தம் வந்து அதிகாரங்கள் வந்து எண்ணிக்கைன்னு சொல்லும்போது நமக்கு இல்ல இதுல வந்து பால் அப்படின்னு சொல்லும்போது பிரிவுன்னு சொன்னா 3 பிரிவுகள் இல்லையா? இதெல்லாம் அறம், பொருள், இன்பம், இந்த 3 பிரிவுகள். அதிகாரங்கள் சொல்லும்போது எத்தனை? 133 அதிகாரங்கள். அந்த 133 அதிகாரங்கள் வந்து அறத்துக்கு வந்து 38 அதிகாரங்கள் வருது, பொருளுக்கு வந்து 70, அப்புறம் இன்பத்துக்கு வந்து 25, அப்புறம் வந்து இயல் சொல்லும்போது 9 இயல்கள். இயல்னு சொன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அரசியல், அங்கையல், ஒளியல், களவியல், கற்பியல், இப்படிப்பட்ட 9 இயல்கள் வருது. இதுல அறத்துப்பால் 4 இயல்கள். எதனால கேட்டீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், இந்த 4ம் எதுல வருது? இந்த அறத்துப்பால வருது, 4 இயல்கள். அப்புறம் பொருள் பாலுக்கு எத்தனை இயல்கள்? மொத்தம் 3. அரசியல், அமைச்சியல், அதாவது அங்கியல், ஒளியியல். அப்புறம் வந்து இந்த இன்பத்து பாலுக்கு இருக்கிற எத்தனை? மொத்தம் 2. களவியல், கற்பியல். ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த இன்பத்தியல், களவியல், கற்பியல். பொருள் பாலக்கூடிய 3 இயல்கள் வந்து அரசியல், அங்கவியல், ஒளியியல். இனி வந்து இந்த அறத்துப்பாலுக்கு பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், இப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு பார்க்க முடியும். அப்போ இந்த மொத்தம் வந்து இயல்கள் வந்து 9. இதெல்லாம் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அரசியல், அமைச்சியல், அங்கையல், பிறகு அமைச்சியல், ஒளிவியல், அப்புறம் வந்து களவியல், கற்பியல். இங்க 9 இயல்கள். அதிகாரங்கள் வந்து அறத்துப்பால் 38, பொருள்பால் 70, இன்பத்துப்பால் 25, ஆக 133 அதிகாரங்கள். மொத்த பாடல்கள் 1330. இது வந்து உலக பொதுமறை என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு முக்கியமான நூல் தான் என்னது? இந்த திருக்குறள். இப்போ நம்ம இன்னைக்கு இதோட இந்த பாடத்தை நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்யணும்? இந்த திருக்குறள் பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போகிறோம். பக்கம் 73 இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்த வகுப்புல படிக்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்க ஒருக்கா என்ன செய்யணும்? எழுதி பாருங்க. இலக்கியம் பாராட்டல் ஒரு எழுதி பாருங்க. வேற எல்லா பயிற்சிகளும் படிக்கணும். இயல் 3 முழுசுமே நம்ம என்ன செய்யணும்? முடித்தாதான் திருக்குறள் மனப்பாட பாடல்கள் இருக்கு, நிறைய வினாவடிகள் நிறைய இருக்கிறது. ஆகவே நீங்க அதை முடித்தாதான் என்ன செய்ய முடியும்? இந்த பாடத்தை படிக்க முடியும். சரி, அடுத்த வகுப்பில் நம்ம திருக்குறளை படிக்கலாம். நன்றி.